நான் சில்க் சுமிதா. டிசம்பர் 2, 1960 அன்று ஆந்திர மாநிலம் எலூரு அருகிலுள்ள சோமவரப்பாடு கிராமத்தில் வாட்லப்பட்டி விஜயலட்சுமியாக ராமல்லு சரசம்மா தம்பதிகளுக்கு சுமையாக பிறந்தேன். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் வறுமையின் காரணமாக 4ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டார்கள். என்னுடைய 14ஆம் வயதிலேயே ஒரு முதியவருக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டு நரகத்திற்கு அனுப்பப்பட்டேன். கணவர் மற்றும் மாமியாரின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து ஒரு கட்டத்தில் எனது உடம்பில் தீக்காயத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி சென்னையில் உள்ள எனது உறவினர் வீட்டில் அடைக்கலம் புகுந்தேன். சென்னையில் தங்கிக் கொண்டே நாடக மற்றும் சினிமா நடிகைகளுக்கு டச் அப் கலைஞராகவும் வீட்டு வேலைக்காரியாகவும் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். அந்த சமயத்தில்தான் வினு சக்கரவர்த்தியின் சந்திப்பு ஏற்பட்டது. அவருடைய மனைவிதான் எனக்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தார். அதன் பின்னர் இயக்குனர் வினு சக்கரவர்த்தி 1979ஆம் ஆண்டு வெளிவந்த வண்டி சக்கரம் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினார். அத்திரைப்படத்தில் சில்க் என்ற கதாபாத்திரம் மூலம் புகழ் பெற்றேன். அதிலிருந்துதான் எனக்கு சில்க் சுமிதா என்ற பெயர் நிலைத்தது. 1980களில் தென்னிந்திய சினிமாவின் மிக பிரபலமான நடிகைகளில் ஒருவராக உயர்ந்தேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 450க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தேன். கவர்ச்சி கதாபாத்திரங்களால் பிரபலமானாலும் திறமையான நடிகையாகவும் பலர் என்னை பாராட்டியுள்ளனர். என்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை தான தர்மங்களுக்கும் கஷ்டப்படும் கலைஞர்களுக்கும் ரகசியமாக பல உதவிகளை செய்துள்ளேன். 1983ஆம் ஆண்டில் மட்டும் நான் சுமார் 44 படங்களில் நடித்து உலக சாதனை படைத்துள்ளேன். இது ஒரு நடிகை ஒரே ஆண்டில் நடித்த அதிகபட்ச படங்களின் எண்ணிக்கையாகும். 80களில் ஒரு படம் தோல்வியடையும் நிலையில் இருந்தால் கூட சில்க் சுமிதாவாகிய என்னுடைய ஒரு பாடல் காட்சியை சேர்த்து அந்த படத்தை வெற்றி பெற வைப்பார்கள். பட விநியோகஸ்தர்களும் சில்க் பாட்டு இருக்கா என்று கேட்டுத்தான் படங்களையே வாங்குவார்கள். நான் புகழின் உச்சத்தில் இருந்தபோது அக்காலத்தின் முன்னணி கதாநாயகளை விட கூடுதல் சம்பளம் வாங்கிய ஒரே சிறப்பு தோற்ற நடிகை நான்தான். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வீட்டு வேலை செய்து வந்த நான் ஒரு கட்டத்தில் தென்னிந்தியாவையே ஆளும் மகாராணியாக மாறினேன். ஆனால் அந்த புகழை தக்க வைக்க தேவையான மன வலிமையையும் நல்ல சூழலும் எனக்கு அமையவில்லை. என்னுடைய திரைவாழ்வில் பல வெற்றிகளை பெற்று புகழின் உச்சியில் இருந்தாலும் என்னுடைய இறுதி மூச்சு வரை நிம்மதி என்பதே எனக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய பெற்றோர் எனக்கு கணவன் என்ற பெயரில் வறுமையையும் கஷ்டத்தையும் அறிமுகப்படுத்தினார்கள் என்றால் வினு சக்கரவர்த்தி என்னை ஒரு வணிக பொருளாக மாற்றினார். ஆரம்ப காலங்களில் என்னுடைய கால் ஷீட் முதல் நான் என்ன பேச வேண்டும் என்பது வரை அனைத்தையும் வினு சக்கரவர்த்தியே தீர்மானித்தார். நான் சம்பாதித்த பணத்தின் பெரும்பகுதி வினு சக்கரவர்த்தி மற்றும் அவரது உறவினர்களின் பெயரில் பணமாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாற்றி வைத்துக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் அதை கண்டறிந்த நான் என்னுடைய சொத்துக்களையும் பணங்களையும் கேட்டபோது அவையெல்லாம் என்னை திரை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதற்கான கூலி என்று நான் சம்பாதித்த அனைத்தையும் தர மறுத்துவிட்டார். அதோடு நிறுத்திவிடாமல் என்னை சரமாரியாக தாக்கி என் உடம்பில் தீக்காயங்களை ஏற்படுத்தினார். என்னுடைய பெற்றோர்கள் என்னை கைவிட்ட நிலையில் என்னை மீட்டெடுத்த வினு சக்கரவர்த்தியாவது எனக்கு ஒரு தந்தையாக இருப்பார் என்று நம்பியிருந்தேன். ஆனால் அவரும் என்னை மோசம் செய்துவிட்டார். அதன் பின்னால் சிறிது காலம் நான் யாரிடமும் பேசாமல் ஒரு அறைக்குள் என்னை தனிமைப்படுத்திக் கொண்டேன். வினு சக்கரவர்த்தி என்னை ஒரு தங்க முட்டையிடும் வாத்து போல பயன்படுத்திவிட்டு என்னுடைய சிறகுகளை ஒடித்தார் என்பதே கசப்பான உண்மை. சிறிது நாட்களுக்கு பின் நான் பிரபுவோடு இணைந்து பல படங்களில் நடித்தேன். அந்த சமயத்தில் எங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு ஏற்பட்டது. நட்பு காதலாக மலர்ந்தது. எங்களது காதல் 5 வருடம் நீடித்தது. ஆனால் பிரபுவின் தந்தை சிவாஜி கணேசன் அவர்கள் எங்கள் உறவை கடுமையாக எதிர்த்தார். ஆனாலும் பிரபு என்னை கைவிட மாட்டார் என்று உறுதியாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பான இடத்தையும் பிரபுவின் பாரம்பரியமான குடும்பத்தில் மருமகளாக வாழப்போவதை நினைத்து மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் குடும்ப அழுத்தத்தின் காரணமாக பிரபு என்னை விட்டு விலக ஆரம்பித்தார். பிரபு என்னை விட்டு விலகிச் செல்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏற்கனவே பல துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கண்டு வந்த நான் பிரபுவின் பிரிவால் வாழ்க்கையே சூனியமாகியது. இது என்னை மேலும் தனிமைக்கும் மது பழக்கத்திற்கும் தள்ளியது. நான் என்னுடைய வாழ்க்கையை செதுக்க நினைத்த போதெல்லாம் மனிதர்கள் என்னை சிதைக்கவே செய்தார்கள். அந்த சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர்
சென்னையில் ஒரு கிளினிக் நடத்தி வந்தார். திரையுலகைச் சேர்ந்த பலருக்கு அவர் அறிமுகமானவர். ஒரு கட்டத்தில் பிரபுவின் பிரிவால் ஏற்பட்ட அதீத மன அழுத்தம் காரணமாக சில்க் ஸ்மிதா டாக்டர் ராதாகிருஷ்ணனிடம் சிகிச்சைக்காக சென்றார். யாரிடம் ஆறுதல் பெறுவது என்று தெரியாமல் தவித்த சில்க் ஸ்மிதாவுக்கு ஒரு மருத்துவராக ராதாகிருஷ்ணன் கொடுத்த கனிவான பேச்சும் ஆலோசனைகளும் சில்க் ஸ்மிதாவை கவர்ந்தன. தான் இழந்த பாதுகாப்பை இவரிடம் தேட ஆரம்பித்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சில்க் ஸ்மிதாவின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் ஒரு ஆலோசகராக மாறினார். ஆரம்பத்தில் மருத்துவராக இருந்தவர் பிறகு சில்க் ஸ்மிதாவின் மிக நெருக்கமான நண்பராக மாறினார். சில்க் ஸ்மிதாவும் ராதாகிருஷ்ணனை ஆழமாக நேசிக்கத் தொடங்கினார். தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் அவருடன் பகிர்ந்து கொண்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் ராதாகிருஷ்ணனுக்கும் சில்க் ஸ்மிதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழ ஆரம்பித்தன. சில்க் ஸ்மிதா ராதாகிருஷ்ணனை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்திய போது அவர் மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்தார். அதே காலகட்டத்தில் மலையாள தயாரிப்பாளர்கள் பணத்தை இரட்டிப்பாக்கலாம் என்று ஆசை காட்டி என்னுடைய சேமிப்பு முழுவதையும் ஆண்டனி மற்றும் பாபு போன்றவர்கள் அபகரித்தனர். அதே சமயத்தில் அன்றைய ஆளுங்கட்சியின் அதிகார மையமாக திகழ்ந்த மன்னார்குடி குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு இருந்தது. நான் தயாரிப்பு துறையில் இறங்கிய போது எனக்கு தேவையான நிதியை திரட்டுவதிலும் சொத்துக்களை கையாளுவதிலும் எனக்கு துணையாக இருந்தனர். நான் சம்பாதித்த பெரும் தொகையை அவர்களது தொழிலில் முதலீடு செய்தேன். ஒரு கட்டத்தில் அந்த பணமும் எனக்கு திரும்ப கிடைக்கவில்லை. நான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து என்னுடைய பணத்தை திரும்ப கேட்டபோது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி என்னை மிரட்டி பணிய வைத்தார்கள். ஒரு சாதாரண நடிகையாக அந்த அரசியல் பெரும்புள்ளிகளை எதிர்த்து என்னால் நிற்க முடியவில்லை. இதுபோன்ற அனைத்து துரோகங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் மூல காரணமாக இருந்தவர் என்னுடைய நெருங்கிய உறவினரும் மேலாளருமான ராமு என்பதே எனக்கு பின்னாளில் தெரிய வந்தது. என்னுடைய ரகசியங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அந்த அரசியல் பெரும்புள்ளி டிடிவி தினகரனோடு இணைந்து என்னுடைய வாழ்வை மொத்தமாக சீரழித்தார்கள். இவர்களோடு என்னை சிறு வயதில் திருமணம் முடித்த அந்த குடும்பத்தாரும் சேர்ந்து என்னை மிரட்டி பெரும் தொகையை பெற்று சென்றனர். மேலும் சிறு வயதில் என்னை நரகத்தில் தள்ளிய என்னுடைய பெற்றோர்களும் அந்த சமயத்தில் என்னை சிதைத்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் என்னை ஒரு பணம் காய்க்கும் இயந்திரமாக மட்டுமே பார்த்தனர். இவர்கள் அனைவரும் என்னுடைய பணம் அனைத்தையும் அபகரித்ததோடு என்னை தொடர்ந்து மிரட்டி வந்தார்கள். தினமும் இவர்களால் ஏற்படும் சித்திரவதையை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இது ஒவ்வொரு நாளும் என்னை வலிக்கச் செய்தது. நான் ஒரு நடிகை ஆவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னை யாரும் உண்மையாக நேசிக்கவில்லை. நான் யாரையெல்லாம் நம்பினேனோ அவர்கள் அனைவரும் என்னை ஏமாற்றியதோடு என் உழைப்பையும் சுரண்டினார்கள். செப்டம்பர் 22 இரவு நான் என்னுடைய நெருங்கிய தோழி அனுராதாவை தொடர்பு கொண்டேன். என்னை வந்து பார், என்னால் முடியவில்லை, ஏதோ ஒன்று என்னை அழுத்துகிறது என்று கதறி அழுதேன். அனுராதாவுக்கு அப்பொழுது என்ன வேலைகள் இருந்ததோ தெரியவில்லை. நாளை காலை நிச்சயம் வருகிறேன் என்று பதில் கூறினார். நான் பலரை நேசித்தேன், ஆனால் யாரும் என்னை நேசிக்கவே இல்லை. ஒவ்வொருவரும் என்னை ஏமாற்றத்தான் செய்தார்கள். இந்த உலகம் மிகவும் கொடூரமானது, இங்கு வாழ எனக்கு பிடிக்கவில்லை. அந்த கடிதத்தில் நான் எழுதிய பெயர்களை அதிகார வர்க்கத்தால் அளிக்கப்பட்டது. செப்டம்பர் 23 மின் விசிறியில் புடவையால் தூக்கிட்ட நிலையில் நான் சடலமாக மீட்கப்பட்டேன். நான் இறந்த செய்தி கேட்டு திரையுலகமே அதிர்ந்தது. ஆனால் என்னோட உடலை வாங்கக்கூட ஆரம்பத்தில் யாரும் முன்வரவில்லை. கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருந்த என்னுடைய இறுதி ஊர்வலம் யாரும் இல்லாத அனாதை போல மிகச்சில திரையுலகினரே கலந்து கொண்டனர். 1996 ஆண்டு செப்டம்பர் 23 மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்தேன். 17 வருடங்கள் இரவும் பகலுமாக உழைத்து சேர்த்த என்னுடைய செல்வங்கள் என் கண் முன்னாலேயே காணாமல் போனது. நான் எதிர்பார்த்து ஏங்கிய அந்த உண்மையான அன்பும் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு நேர்ந்த துரோகங்களும் கொடுமைகளும் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நான் வருகிறேன்.